ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஓடிஜி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த ஓடிஜியோட பேர் வந்து மார்ஃபி ரிச்சர்ட்ஸ் கம்பெனி. இதோட வோல்டேஜ் வந்து 2000 வாட்ஸு. இது வந்து நல்லாவே உங்களுக்கு சூடு எல்லாமே நல்லா பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே நல்லாவே ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இது கூட என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம அன்பாக்சிங் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து வாரண்டி கார்டு இருக்குது, அப்புறம் ஒரு மெனு கார்டு இருக்குது, அப்புறம் கவர், அதுக்குள்ளே ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சசரி எல்லாமே ரொம்பவே சூப்பராக நிறைய இருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே அந்த டீலரே வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இடம் எப்படி தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். கீழே வந்து உங்களுக்கு ஹீட் ப்ரூஃபாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லது. அதே போல் 15 ஆம்ஸ் ப்ளக் பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அதோட பவருக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடம் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி உள்ள இடமே வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே எடுத்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. அதை வந்து நான் லைவாகவே அவர் பேசுகிறதையே எக்ஸ்பிளைன் பண்ண வச்சுருக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் கேட்ட டவுட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிஜி யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து ட்ரம் ட்ரெயின் யூஸ் பண்ணுறப்போ கீழே வச்சுக்கணும். சரிங்களா? இதை வைக்கலாட்டி ஏதாச்சும் ஆயில் வாஷ் படிச்சுன்னா டேரெக்டாக இதில் போட்டணும். இது வச்சிங்கன்னா சேஃப். எப்போதுமே வச்சு இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா இது வந்து பேக்கிங் பண்ணுறேன். கேக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இதில் வச்சு தான் கேக் ரெடி பண்ண முடியுமா? ஆமாம், இதில் வச்சு மேலே வச்சு பாத்திரம் வச்சு. சரி, இது இது வந்து ஃபிஷ்ஷு, இந்த பன்னீர் மசாலா, சிக்கன் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி தான் போடணுமா? இதை ஆமாம், இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாமா? இப்போதான் போடுவாங்கண்ணா. அப்போ அந்த கீழே எதுக்கு அந்த இது? அது வந்து சொல்கிறேன். அது வந்து இந்த இது இதோட அனுப்புவாங்க. ஏதாச்சும் பண்ணுறப்போ இது மேலே அப்படியே அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். திருப்பி வச்சுட்டு அப்படி இல்லாட்டி இதை மேலே வச்சு கூட வச்சுக்கலாம். பன்னீர், சிக்கன் அதெல்லாம் உள்ள போட்டு இதில் குத்தி வைக்கணும்னு வச்சுக்கலாம். அதான் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்போ எப்படினாலும் நம்ம அதை வச்சுக்கலாம். இப்படி வச்சு எப்படினாலும் வச்சுக்கலாம், அப்படின்னாலும் வச்சுக்கலாம். இது வச்சு வச்சா உங்களுக்கு சேஃப்டி. இதில் வைக்கிறப்போ அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அந்த கோட்டிங் போயிடும். இதில் அதனால் இது மேலே வச்சா நல்லது. கோட்டிங் போச்சுன்னா எடுத்து அப்படிலாம் வராது. உங்களுக்கு தான் அந்த தீஞ்ச ஸ்மெல் அந்த மாதிரி வரும். வேறு வராது. இது வந்து முழு கோழி சிக்கன் பண்ணுறது. இது வந்து ஸ்க்ரூ டைப் தான். இதை கழட்டினா வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒன் சைடு மாட்டிட்டு கோழி குத்தி வச்சுருங்க இந்த சைடு. அப்புறமா இந்த சைடு அதே மாதிரி ஸ்க்ரூ போடணும். ஸ்க்ரூ டைப் தான். கோழி வைக்கிறப்போ இந்த சைடு குத்தி வச்சுருங்க. குத்தி வைக்கலாட்டி இந்த அப்போ இந்த இதை வந்து நம்ம தள்ளியும் வச்சுக்கலாம். அது எப்போ வச்சுக்கலாம். சூடு நான் சொன்னேன். சரி, அதையும் தள்ளி வச்சுக்கலாம். அப்போ சின்ன சிக்கனாக இருந்தாலுமே நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். கோழி மட்டும் இதில் குத்தி வச்சிடணும். சின்ன சிக்கனாக இருந்தால் இதில் குத்தி வைக்க முடியல. இது குத்தி வைக்காட்டினீங்கன்னா இந்த ஆடு மட்டும் தான் சுற்றும். சரி, ஆனால் இந்த லாக் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றும். ரெண்டு சைடு குத்தி வச்சா மட்டும்தான்
கோழி சுத்தம். இல்லாட்டி இந்த ராடு மட்டும் தான் சுற்றிட்டே இருக்கும், கோழி சுத்தாது. சரிங்களா? இது வந்து லெஃப்ட் சைடு வரணும் கேஸ் பண்ணுங்க. இது வந்து ரைட் சைடு. ரைட் சைடு. சரிங்களா? இந்த டைம் வந்து டைமிங் வெளியே எடுக்கிறது. பேர் என்னது அந்த எடுக்கிறது பேர்? இது பேர் வந்து டாங்க்னு சொல்லுவாங்க. டாங்க். க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து வெயிட் இல்லை, நாளை ஈஸியாக இருக்கும். கேக் ஏதாச்சும் வைக்கிறோம், நல்லா வெயிட் இருக்குல்ல, கஷ்டமாக இருக்கும். க்ளவுஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு சேஃப்டி. சரிங்களா? எந்த இதை கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கோழியை வந்து சிக்கன் பண்ணிட்டு வெளியே எடுக்கிறதுக்கான கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி. நீங்கள் எல்லாத்துக்குமே க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணோம்னா நமக்கு சேஃப்டி. இல்லாட்டி இந்த கிளாஸில் கொடுத்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சொல்கிறேன். சரிங்களா? யாராச்சும் டவுட் இருக்காது? டெம்பரேச்சர் நான் சொல்லுவாங்க. இதை ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கோங்க. 100, 250, 200 அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த இது வந்து நம்ம செலக்டர் நாப்பு. இது வந்து ஆஃப் முடியாது மேலே. இது வந்து மேலே இருக்க எலமெண்ட் மட்டும் ஹீட் ஆகும் இதில் பண்ணுறப்போ. மேலே மட்டும் எனக்கு வந்து நல்லா கிறிஸ்பி ஆகணும், நல்லா சேஃப்டி கலரில் ரெட்டிஷ் ஆகணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? அப்புறம் இது வந்து கேக்கு பெட்டு மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கீழே மட்டும் ஹீட் ஆகும், மேலே ஹீட் வராது. கீழே மட்டும் வந்துகிட்டே இருக்கணும், மேலே கொஞ்சம் வேகமாக இருக்கும்ல, அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நடுவில் கூட இப்போ மாற்றிக்கலாமா? இது புரியல. பேக் ஆகிட்டே இருக்குது. இப்போ மேலே வந்து நல்லா கொஞ்சம் கரிஞ்சிட்டு, அப்போ கீழே மட்டும்தான் வேகணும் அப்படின்னா அப்படி கூட மாற்றிக்கலாம். அப்படி மாற்றிக்கலாம். அப்புறம் இது வந்து டோஸ்ட் மூடு. மேலே இருக்க எலமெண்ட்டு ஹீட் ஆகும், கீழே எலமெண்ட்டு ஹீட் ஆகும். சரிங்களா? 2 சைடுமே வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இது வந்து டைமர். இதெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு டைமர் ஆன் பண்ணால் மட்டும்தான் சிஸ்டம் ஆன் ஆகும். சரியா? நீங்கள் வந்து டைம் ஆன் பண்ணுறப்போ கிளாக் வச்சு மட்டும்தான். சரிங்களா? கிளாக் இந்த சைடு கொண்டு வரக்கூடாது, மட்டும்தான். இது வந்து மெக்கானிக்கல். அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஒன்ஸ் டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு 30 அரை மணி நேரம் வச்சுருக்கீங்க. வைக்கிறப்போ குக்கிங் வந்து 20 நிமிஷம் ஆகிடுச்சுன்னா எடுத்துருங்க வெளியே. எதுவுமே பண்ண வேணாம், அது தன்னால் வந்து இந்த சைடு வந்துடும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணாலும் எல்லாம் முடிஞ்சுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம், பண்ணக்கூடாது. சரிங்களா? பண்ணக்கூடாதுன்னா சொல்லி காமிக்கிறேன். ரொம்ப டைம் பண்ணால் அது போயிடும். சரி. இல்லை, எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது போகுதான்னு காட்டுங்க. இது அந்த இது அது போகும். சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் போகும். நீங்கள்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் போகும். அது எதுக்கு அந்த 2 சுவிட்சு? இது வந்து ஃபேனு. ஃபேன்னா ஈவனாக குக் ஆகுமா? ஈவனாக குக் ஆகும். சரி. அது ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ரோட்டரி சிட்டி. ரோட்டரி. ஹீட் வந்துட்டு. நீங்கள் 1/2 கிலோ கம்மியாக வச்சிங்கன்னா கரைஞ்சிரும். கரைஞ்சினா என்னை தான் சொல்லுவீங்க, நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க. அதனால் அது டெம்பரேச்சர் பார்த்து நாங்களே செட் பண்ணிக்கணும். ஆமாம், டெம்பரேச்சர் நீங்கள் புக்கில் பார்த்துக்கலாம், இல்லாட்டி யூடியூப்பில் பார்த்தாலும் சொல்லிடுவாங்க. சரி. அப்போ இது வந்து ஒரு இதுக்கு அப்படிங்கன்னா நம்ம தான் அதுவுமே செலக்ட் பண்ணுங்க. இப்போ பீஸாக்குனா ஒரு இது வைக்கணுமா, 2 இது வைக்கணுமா? பீஸாக்குனா உங்களுக்கு எப்படி மேலே மட்டும் இது பண்ணணுமா? மேலேயும் கீழேயும் டோஸ்ட் மோடு மேலேயும் ஹீட் ஆகும், கீழே ஹீட் ஆகும். சரி. சரிங்களா? யாராச்சும் டவுட் இருக்கா? பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். போரோசில் வைக்கலாமா? அப்புறம் இந்த மைக்ரோவேவ் ஓவனுக்குள்ளே யூஸ் பண்ணுறது
அந்த பிளாஸ்டிக் வைக்கக்கூடாது, அந்த மைக்ரோவேவ் அந்த இதுவும் வைக்கக்கூடாது. மைக்ரோவன் வந்து எப்படின்னா இப்போ ஒரு ஃபுட்டு உள்ள வைக்கிறோம்னா டைரெக்டாக உள்ளே போகணும், பாத்திரத்துக்கு மூலியமாக கிட்டு போகாது. இது வந்து எப்படின்னா டைரக்ட் பாத்திரத்தில் சூடியாரி அப்புறமா உள்ள ஒரு இதில் ஃபுட்டுக்கு கிட்டேறும். மைக்ரோவன் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வச்சுக்கணும்னா டைரெக்டாக வச்சுக்கணும், அது டைரெக்டாக உள்ளே போகும், உள்ளே யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கேக் ஏதாச்சும் பண்ணுறப்போ ஃப்ரீ கிட் பண்ணிக்கணும், 10 நிமிஷம் ஃப்ரீ கிட். சரி, அது வந்து எது பாத்திரம் எதுவும் வைக்காம ஃப்ரீ ஹீட் பண்ணணுமா, பாத்திரம் வச்சுட்டு பண்ணணுமா? ஹீட் பண்ணிக்கலாம். கேக் பண்ண போறீங்கன்னா 40 நிமிஷம் வச்சுக்கோங்க. சரி சரி. 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட், அரை மணி நேரம் குக்கிங். ஓ, அப்போ நடுவில் வந்து நம்ம சும்மாவே ஓப்பன் பண்ணிக்கலாமா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணுமா? அது எப்பனாலும் வைக்கலாம், சும்மாவே ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கிங் முடிஞ்சுன்னா எடுத்து நம்ம விட்டுடலாம். அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணால் போதும். அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணணுமா? இல்லை அப்படி இல்லை, அப்படிலாம் கிடையாது. நம்ம ஆஃப் ஓப்பன் பண்ணால் அது அப்போ ஆஃப் ஆயிருமா? ஓப்பன் பண்ணால் ஆஃப் ஆகாது, அது அப்படியே தான் ஆன்லேயே தான் இருக்கும். பாதியில் அதான் சொல்கிறல, பாதியில் வந்துருச்சுன்னா எடுத்துருங்க, எடுத்துட்டு சுவிட்ச் மட்டும் ஆஃப் பண்ணால் போதும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த டீலர்ட்டேருந்து எல்லா டவுட்ஸையுமே நம்ம கிளியர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அவர் சொன்ன மாதிரியே கேக் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே சூப்பராக கேக் வந்துச்சு. இந்த கேக் ரெசிபி அடுத்தடுத்து வர வீடியோவில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.